இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இண்டெக்ஸும் ரொம்ப டவுன்ல இருக்காங்க. எல்லா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 4 to 5% கீழே வந்து போயிட்டு இருக்கு. ஆனா சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஹிஸ்டரி ஹை வச்சு போய்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி வந்து பார்ப்போம். மார்க்கெட் கீழே போறதுக்கு 5 ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் வந்து பார்ப்போம். ஐடிசி ஹோட்டல்ஸ் சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு கீழே போயிருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். சுஸ்லான் எனர்ஜியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சுஸ்லான் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டவுனில் இருக்குது. வேல்யூஷன் படி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. வேல்யூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ரொம்ப நல்லாவே இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்டாக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால அந்த ஷேரை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பீட்டர் லிஞ்சோட கோட் ஒன்று வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீட்டர் லிஞ்ச் அப்படின்னா யாருன்னா, இவர் மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜராக இருந்துருக்கிறாரு. இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராகவும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காரு. இவர் மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜராக இருக்கும் போது இவர் ஒருத்தர் மட்டும்தான் மார்க்கெட்டையே பிரேக் பண்ணி ரெக்கார்டு வச்சாலும் மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்டு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஒரு ஃபண்டு மேனேஜராக இருக்கும் போது இவரோட ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிகமான லாபம் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் அடிக்கடி என்ன சொல்லுவாருன்னா, பியர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா சூப்பரான கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அதாவது பியர் மார்க்கெட் நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா வந்து டவுன் ஆகிருக்கு. இப்போ புதுசாக வரவங்க இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டு இருக்கு, இன்னும் கீழே போகும், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ நம்மளாம் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு பியர் மார்க்கெட் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். புல் மார்க்கெட்டில் இருக்கும் போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஹை இருக்கும். வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். இதுவே ஒரு பியர் மார்க்கெட் வரும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும், வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அதனால் அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கணும். அதே மாதிரி எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகுது அப்படிங்கிறதுக்காகலாம் லாஸ்லாம் வித்துட்டு வந்து வெளியே வரக்கூடாது. மார்க்கெட்டில் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இருக்கணும். அதனால் இன்னும் நம்ம மார்க்கெட் வந்து கீழே போணுச்சுன்னா அது வந்து ஒரு ஆப்ஷன்ட்டியாக பார்த்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கரெக்டாக புல் ரனில் இருக்கும்போது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கும், நிறைய வந்து ஸ்டாக்லாம் வாங்கிடுவோம். கரெக்டாக இந்த மாதிரி பியர் மார்க்கெட் வருது இல்லைனா மார்க்கெட்டில் ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகுதுன்னா அப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே நார்மல் தான். பணம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து அமைதியாக இருந்தாவே போதும். நிஃப்டி 50 இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 புள்ளி நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 25,270 பக்கத்தில் தான் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. நிஃப்டி 50 மட்டும் இல்லைங்க, இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் இன்றைக்கி வந்து டவுன் தான். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.82% வந்து நெகட்டிவ். டிஃபென்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.3% வந்து நெகட்டிவில் வந்து இருந்தாங்க. சில்வர் தாங்க கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ். கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வந்து பாசிட்டிவ் இருந்தாங்க. கோல்டும் சில்வர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆட்டோ பீஸு கிட்டத்தட்ட 2.5% வந்து நெகட்டிவ். பார்மா பீஸு 1.3% வந்து நெகட்டிவ். ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து நெகட்டிவ். மிட் 150 வந்து கிட்டத்தட்ட 3% வந்து நெகட்டிவில் இருந்தாங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப வந்து கீழே போயிருக்காங்க. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாப் 5 கெய்னர்ஸில் டாடா கன்சியூமர், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, டாக்டர் ரெட்டி, எஸ்பிஐ இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் எட்டர்னல், சன் பார்மா, பஜாஜ் ஃபைனான்ஸு, அதானி என்டர்பிரைசஸ், ஜியோ ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. பார்க்கலாங்க, நம்ம மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருக்குது. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 நாள்லேயே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து காலி பண்ணிட்டாங்க. இது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த டேரிஃப் இஷ்யூலாம் வரனால இவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்னு வந்து அடிவாங்க போகுது. அதனால் ஐடி ஸ்டாக் எல்லாமே கீழே இருக்குது. அது ஒரு ரீசனாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இந்த டேரிஃப் தான். ஏன்னா ஐடிக்கு மட்டும் கிடையாது, யூஎஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேரிஃப் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து செல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா 29,000 கோடிக்கு வந்து செல் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதிகமான எஃப்ஐ செல்லிங் இருக்கனாலேயே நம்ம மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது சில்வர் அண்ட் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அந்த ஈரான் ப்ராப்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து ஒரு சைடு வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது யூஎஸ் ஃபெட் ரேட் கட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த காரணத்துக்காகலாம் சில்வர் கோல்டோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது யூனியன் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வரப்போகுது. அதில் எந்த மாதிரி சலுகைலாம் வந்து இருக்க போகுது, எந்த மாதிரி செக்டருக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற
ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து கீழே போய்கிட்டு இருக்கு. ஆனால் முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து நிறைய விற்கிறாங்க. ப்ளஸ் அந்த டேரிஃப் இஷ்யூ தான். இது ரெண்டுமே நம்ம மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு. பார்க்கலாங்க என்ன எவ்வளோ கீழே போகுதோ அது நமக்கு வந்து நல்லது. அப்படி கீழே போனால் போயிட்டு இருக்கட்டும். அமைதியாக கொஞ்சம் இருந்தாவே போதும். இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ சில்வர் கோல்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது சடனாக ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அப்படி ஒரு 2% கீழே போகிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் சில்வர் பிசி இன்றைக்கி கிட்டத்தட்ட 5.5% வந்து பாசிட்டிவில் வந்து தான் க்ளோஸ் ஆனாங்க. அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3% பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆனாங்க. சில்வர் அண்ட் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. அதுவும் சில்வர்லாம் வந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 2 மடங்கு மேலே லாபம்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாங்க இப்போ இந்த இஷ்யூலாம் இருக்கனால சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதாவது இன்வெஸ்டருக்கு வந்து நல்லது. இப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், நமக்கு நல்லது. ஆனால் இந்த நகையாக வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். இவங்க வந்து யூஎஸ் டேரிஃப் இஷ்யூ அது இதுன்னு போட்டு நம்மளை வந்து ஒரு வழிந்து பண்ணிடுறாங்க. பார்ப்போங்க இன்க்ரீஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுவோம். சில்வர் இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. எந்த இடிஎஃப்பை நம்ம வாங்கலாம் அப்படின்னு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப் இருக்குது, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் இது வந்து இருக்குது. மேக்ஸிமம் இந்த 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலீடு வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த 5ஐயும் நோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 5 நாளில் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் சில்வர் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 13% தான் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. அதே மாதிரி நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 5% தான் பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப் வந்து பாருங்கள் இந்த 7.5% வந்து பாசிட்டிவாகவும், எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப் கிட்டத்தட்ட 7.5% வந்து பாசிட்டிவாகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. அதாவது நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப்பை விட ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃபோட பாசிட்டிவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு சில்வர் தான். இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ட்ராக்கிங் வந்து இருக்கும். எரர் ட்ராக்கிங் எதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இடிஎஃப்பில் நம்ம வந்து முதலீடு பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப்ல எரர் ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாங்க இதில் எந்த இடிஎஃப்பில் நம்ம முதலீடு பண்ணாலும் சில்வரில் முதலீடு பண்ணதான் அர்த்தம். சில்வர் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது கோல்டை விட சில்வர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராப்ளம்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஆவாங்க. நம்ம இருந்தாலும் வெயிட் வந்து பண்ணுவோம். இல்லை நான் லாங் டர்முக்கு வந்து முதலீடு பண்ண போகிறேன், அதாவது அடுத்த 20-30 வருஷம் தான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா கோல்டு சில்வர் வந்து அடுத்த 30 வருஷம் கழிச்சு நமக்கு இருக்கும். அதனால் அப்படியே அமௌண்ட்டு இருக்கும்போது உண்டியில் காசு போடுற மாதிரி அப்பப்போ 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம். ஐடிசி ஹோட்டல்ஸு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2% டவுனில் தான் வந்து இருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 235 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 22% வந்து அதிகமாக இருக்குது. Q3 2025 வந்து பார்த்தீங்கன்னா 132 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் 235 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 77% நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுவே குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9.4% நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 47% வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. போன வருஷம் 832 கோடி தான் ரெவன்யூ வந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1224 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்திருக்கு. எப்படி பார்த்தா நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு நல்ல ஒரு ஹை போனாங்க. அதாவது ஐடிசிலேருந்து டீமர்ஜர் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை போனாங்க. இப்போ வந்து கீழே போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் ஹையில் வந்து 16 பேர் வாங்கியிருந்தாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ரிசல்ட் பொறுத்தவரை நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 2.5% டிஃபென்ஸு கீழே போயிருக்கு. அதுவும் ஒரு சில ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் 8%, 6% இந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்காங்க. யூனியன் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ February 1 வரப்போகுது. மேபி டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் ஒதுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பார்ப்போங்க. மேக்ஸிமம் எந்த ஒரு கண்ட்ரி பட்ஜெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது டிஃபென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பாங்க. அப்படி டிஃபென்ஸுக்கு பாசிட்டிவாக அந்த பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த டிஃபென்ஸில் இருக்கிற ஸ்டாக்லாம் கீழே போயிருக்கு. அதனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இந்த இடிஎஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ வெறும் 82 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18% வந்து கீழே தான் இருக்குது. பட்ஜெட்டில் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா
மேபி இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல ஒரு லோ பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% டவுனாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 3750 ரூபாய்க்கு மேலாம் போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2336 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த 2336 ரூபா தான். மேபி இதையும் கட்டாகவே கீழே போகுது. இப்போ மார்க்கெட் வந்து ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்குன்னா மேபி 2000 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்படி 2000 போணுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லைங்க, இப்போலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் இன்றைக்கெலாம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த தடவை ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து கேஃபின் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1500 ரூபா போயிட்டு இப்போ வெறும் 1000 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள லோ ப்ரைஸாக வந்து இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டிரைவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அசட் மேனேஜர்ஸ் அண்டு கார்பரேட் இஷ்யூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனி IPO வர போகிறாங்கன்னா அந்த ஒர்க்கை இவங்க வந்து பண்ணி தருவாங்க. ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, இன்வெஸ்டார் சொல்யூஷனும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து நிறைய வந்து இருக்கும். கரெக்டாக 1000 ரூபாய் அப்படிங்கிறது இந்த கம்பெனி லோ ப்ரைஸாக இருந்துச்சு. பார்ப்போங்க எங்கேருந்து ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு பஜாஜ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. இப்போ தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் லிஸ்டிங் கெயின் ரொம்ப சூப்பராகவே வந்து கொடுத்தாங்க. ஆனால் அப்படியே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சமாக இது வந்து கீழே போயிட்டு இருக்கு. வேலேஷன் படி சூப்பரான ஒரு வேலேஷனில் இருக்காங்க. அதனால் நல்ல ஒரு குரோத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க இப்போ தான் லிஸ்ட் ஆனதுனால ப்ரொமோட்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% பக்கத்தில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியன் ரூல்ஸ் படி அந்த ஹோல்டிங்கை 75க்கு கீழே கொண்டு போகணும். அதனால் ப்ரொமோட்டர் அவங்களோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குறைச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2% வந்து குறைச்சாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 8-9% வந்து கிராஷ் ஆனது. அடுத்த ஒரு 2% பிப்ரவரி மந்த்துக்குள்ளே குறைக்கதான்னு சொல்லியிருக்காங்க. மேபி அப்படி பிப்ரவரி மந்த்துக்குள்ளே மறுபடியும் இவங்க வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் எப்படி பார்த்தாலுமே ஒரு 10% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சாகணும். எப்போலாம் ப்ரொமோட்டர் வந்து அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்களோ அப்போலாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகும். இருந்தாலும் சூப்பரான வேல்யூஷனில் இருக்குது. பார்க்கலாங்க. மறுபடியும் ஒரு 2% குறைச்சாங்கன்னா கீழே போகும். இன்னும் நல்லா கீழே வந்துச்சுன்னா நமக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அடுத்தது சுஸ்லான் எனர்ஜி. இந்த ஸ்டாக்கை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க விண்ட் எனர்ஜியில் இருக்காங்க. விண்ட் எனர்ஜி செக்டார் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது காற்றாலைக்கு தேவையான எல்லா சர்வீஸும் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ஃபுல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலையில் தான் வந்து இருக்குது. சூப்பரான பிஸ்னஸில் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். இருந்தாலும் ஏன் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகாமல் கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 63,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 20 பக்கத்தில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 41 இருக்குது. ROC 32%, ROE 41%, ROIC 33%, OPM 18%, ஓவரால் அந்த பர்சன்ட் சூப்பரான பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 26 ரூபாயில் இருக்குது. PG ரேஷியோ வந்து பாருங்கள் 0.10 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.05 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 இருக்குது. புக் வேல்யூ வந்து ₹5.78 வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அதில் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு எந்த கம்பெனியோட ரிசல்ட் எடுத்து பார்த்தாலுமே சரி அந்த டேக்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி நெகட்டிவ்லேயும் ஒரு சில குவார்ட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 29%, 30% இந்த மாதிரிலாம் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ITC, TCS, விப்ரோ, டெக் மஹிந்திரா, HCL இந்த மாதிரி நல்ல சூப்பரான ஒரு கம்பெனியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களோட டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே 30க்குள்ளே வந்து இருக்கும். அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் அப்படிங்கிறது 0ல் இருக்குது, நெகட்டிவில் இருக்குது. இதுவே ஜூன் 2025 தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து டேக்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு கம்பெனினா அவங்க டேக்ஸ் வந்து ரெகுலராக வந்து பே பண்ணுவாங்க. ஆனால் இந்த கம்பெனி டேக்ஸ் அப்படிங்கிறது 0 இருக்கனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ நல்ல ஒரு லாபத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருந்தாங்க நெட் ப்ராஃபிட். இப்போ நல்ல ஒரு லாபத்துக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட போன குவார்ட்டரில் 1279 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது. இதை தவிர நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலும் சரி சூப்பராக வந்து இருக்கும்.
ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ இருப்பாங்க. ஆனால் ரொம்ப அதிகமான பேர் ரீட்டைல் பீப்புளாக தான் வந்து இருப்பாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்க்கும்போது ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 5816 கோடி வந்து ரிசர்வ் வந்து வச்சிருக்காங்க. கடன் அப்படிங்கிறது வெறும் 397 கோடி தான் இருக்குது. கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அதேமாதிரி ஃபிக்ஸ்டு அசெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1776 கோடி வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட 11% மேலே, எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 23% மேலே, டிஏட் வந்து பார்த்தீங்கன்னா 9% மேலே இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 55.29% தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. அதாவது ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62% வந்து நெகட்டிவ்ல வந்து இருக்குது. நீங்கள் லாஸ்ட் 5 வருஷம் மட்டும் பார்த்துட்டு இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டாலே பிஸ்னஸ் தான் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறத விட இதுக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பாருங்கள். எனக்கு இந்த கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்தது அந்த 2008 2007 டைம்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனவங்க தான் இன்னும் அவங்க வந்து மேலே போகவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த 70 ரூபாய்க்கு மேலே நம்மளாம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அவ்வளோதான் வேறு லெவலில் வந்துருச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் இந்த ஹையில் போய் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. அதனால் அவசரப்படாமல் யார் என்ன சொன்னாலும் சரி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். டேக்ஸ் இவங்க வந்து பே பண்ணுறதே இல்லை. ஆனால் மேக்ஸிமம் எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. மேபி லாஸ்ட்டில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி டேக்ஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க லாபத்துக்கு கொஞ்சமாக வந்துமே இவங்க டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் இருக்காங்க. அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்கும். இதுக்கு பதிலாக இதே செக்டராக இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தில் இருக்காங்க. அது கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் டவுன் தான். நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.